ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாப் ஹோம் ஆர்ட்ஸ். இன்னைக்கு நான் ரீசெண்டாக வாங்கின ஒரு சில கிராஃப்ட் திங்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இது எல்லாமே நான் இங்கே ஷார்ஜாவில் இருக்கிற கிஃப்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்கினேன். இங்கே வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து நம்ம ஊர் இந்தியன் ருபீஸ்க்கு வந்து 20 ருபீஸ் கிட்ட வரும். இந்த கிஃப்ட்ஸ் மார்க்கெட்டில் கிராஃப்ட் சப்ளைஸ்ன்னு மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேஷ்னரி, அப்புறம் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், பிளான்ஸ் எல்லாமே வந்து சீப்பாக நம்ம வாங்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிராஃப்ட் திங்ஸ் வாங்குறதுக்காகவே நான் வந்து கடைக்கு போயிருந்தேன். இப்ப என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாரி ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸ், கிறிஸ்டல் ஸ்டிக்கர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஜென்ரலா ஸ்டோன்ஸ் மாதிரி வாங்கி நம்ம கம் போட்டு பேஸ்ட் பண்றதுக்கு பதிலா, இந்த மாதிரி ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸா நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு கிராஃப்ட்ல யூஸ் பண்றதுக்கோ ரொம்ப ஈஸியா இருக்கும். இதோட பிரைஸ் வந்து இந்த இந்த ஒரு சிங்கிள் கலர்ல இருக்கிறது வந்து 2 கிராம். 2 கிராமுக்கு இருக்கும். பெருசு வந்து அந்த டிஃபரெண்ட் சைஸஸ்ல இருக்கிறது வந்து 3 கிராமுக்கு கிடைச்சது. நெறைய டெக்கரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதேபோல ஈஸியாவும் இருக்கும். இந்த ஸ்டிக்கர்ஸ் மாரி வாங்கிக்கிட்டோம் அப்டின்னா, அதனால இது வாங்குனேன். அடுத்து வந்து கிளே வாங்குனேன். நம்ம சேனல்ல நெறைய கிளே கிராஃப்ட்ஸ் போட்டிருக்கோம். அந்த மினியேச்சர் கிச்சன் மாதிரிலாம் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அப்டிங்கிறனால இந்த கிளே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து 5.25 5 கிராம்ஸ் கிட்ட வாங்குனேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாரி ரோப்ஸ்லாம் வாங்குனேன். ஒரு கோல்டன் த்ரெட், அப்புறம் ஜூட் ரோப். இது வந்து ஃபேப்ரிக் டேப்புன்னு போட்டிருந்தது. அப்புறமா அ இதுவும் ஒரு ரிப்பன் மாதிரி தான். அந்த கிரீன் கலர்ல இருக்கிறது. இது எல்லாமே நம்ப ஏதாவது டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால, இந்த மாரிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதேபோல எனக்கு வந்து ஒரு ரிப்பன் மாரி கிடைச்சது. இந்த 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 ரிப்பன்ல நம்ம அப்படியே புல் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃப்ளவர் மாதிரி வரும் இல்லையா? அந்த ரிப்பன் இது. இது ஒரு கலர் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 1 கிராமுக்கு கிடைச்சது இங்க. இந்த ரிப்பன் ஜஸ்ட் அப்படியே எடுத்துட்டு, நம்ம அப்படியே புல் பண்ணோம் அப்படின்னா, அழகா வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வரும். நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, கிளிட்டர் ஷீட்ஸ் வாங்குனேன். கிளிட்டர் ஃபோம் ஷீட்ஸ் வாங்குனேன். ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கலர்ஸ் வந்து தீர்ந்துருச்சு. செப்பரேட்டா கலர் வாங்கணும்னா, கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தது. அதனால நான் ஒரே ஒரு பேக்கா வாங்குனேன். இதுல வந்து 6 பீஸ் இருக்கிறது. 6 டிஃபரெண்ட் கலர். இது வந்து ஸ்டிக்கரோட. நம்ம ஜஸ்ட் பீல் பண்ணிட்டு அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நான் வாங்குன பேக்ல வந்து 10 ஷீட் இருந்தது. பட் அதுல இருக்கிற கலர் வேற, இதுல இருக்கிற கலர் வேற. அதனால இந்த பேக் ஒண்ணு வாங்குனேன். ஒரு பேக் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வாங்குனேன். இது கொஞ்சம் பெரிய அ ஸ் லென்த் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸு. அடுத்தது இந்த மாரி ஒரு ஹேங்கிங் பேக் ஒண்ணு வாங்குனேன். ஜெனரலா இத அப்படியே நம்ம வால்ல ஸ்டோர் பண்ணிட்டு நெறைய திங்ஸ் வந்து உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இங்க 6 கிராம்ஸ்க்கு வாங்குனேன். அ இது மாதிரி சின்னது, பெருசு அந்த மாதிரி நெறைய சைஸஸ்ல இருந்துச்சு. நான் வந்து மீடியமா இருக்கிற ஒரு ஹேங்கிங் பேக் ஒண்ணு வாங்கியிருந்தேன். இப்ப ஜெனரலா நெறைய கிராஃப்ட் திங்ஸ் வந்து நான் யூஸ் பண்றேன். அது ஸ்டோர் பண்றதுக்கு நல்லாருக்கும் அப்படிங்கிறனால இந்த ஒரு ஹேங்கிங் பேக் வாங்குனேன். இது ஒரு மல்டி பர்ப்பஸ் தான். நம்ம கிச்சன்ல வைக்கலாம். அப்படி இல்லன்னா, அ அ ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசரா கூட இத நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த மாரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்குனேன். இது வந்து 5 பீஸ் இருக்கும். இதுவும் நான் மெயினா வந்து என்னோட கிராஃப்ட் திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்றதுக்காக தான் இந்த பாக்ஸ் வாங்குனேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கோல்ட் கலர் கிஃப்ட் ராப் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஜெனரலா வந்து இந்த கிஃப்ட் ராப்பே நம்ம நெறைய பர்ப்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். கோல்ட் கலரா இருக்கனால நெறைய டெக்கரேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறனால, கோல்ட் கலர் வந்து வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு என்னோட பாப்பாக்காக இந்த குட்டியா, கியூட்டா, அழகா இருந்தது. இந்த கிளாஸ் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்தோம். இதுவும் என்னோட பாப்பாக்கு வாங்குனேன். இது வந்து இந்த ஃப்ரூட் செட். இது வந்து கட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அது வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் மிங்கிள் ஆகி இருந்தது இதுல. எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். ஒரு சின்ன கட்டிங் போர்டு, ஒரு குட்டியா ஒரு கத்தி மாதிரி. அதேபோல ஒரு குட்டியா ஒரு ட்ரே மாதிரி இருந்துச்சு. இது வந்து கிட்ஸ்க்குன்னு மட்டும் இல்லாம நம்பளும் எனக்கும் தான் பர்சனலா நான் வாங்குனேன். எதுக்குன்னா, நம்ம ஏதாவது குட்டி குட்டியா மினியேச்சர் கிச்சன் மாதிரி ஏதாவது பண்ணோம், கார்ட்போர்ட்ல பண்ணோம், ஃபியூச்சர்ல பண்ணோம் அப்டின்னா, இது வந்து வச்சு டெக்கரேட் பண்றதுக்கு ரொம்ப நல்லாருக்குங்கிறனால இது வாங்குனேன். அடுத்து வந்து இந்த மாரி ஒரு மை ஒயிட் க்ளூ. இது வந்து ஃபேபர் கேசல் க்ளூவ விடவே ரொம்ப நல்லாருக்கு. அ நெறைய கிராஃப்ட்ஸ்க்கு நான் இத யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதனால எனக்கு ஒண்ணு தீர்ந்ததுனால, இன்னொரு ஒரு க்ளூ பாக்ஸ் ஒண்ணு வாங்குனேன். அது அடுத்தது வந்து ஃபேபர் கேசல்ல ஃபேப்ரிக் பெயிண்ட். இது ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதனால இதுவும் ஒரு பேக் வந்து வாங்கியிருந்தேன். இதுல வந்து மிங்கிள் ஆயிருக்கு. கொஞ்சம் மெட்டாலிக்கும் உள்ள இருக்கு. அதேபோல நார்மல் கலர்ஸும் உள்ள இருக்கு.
இது ஆஃபர்ல வந்து நான் இங்க 10 கிராம்ஸ்க்கு வாங்குனேன். 10 கிராம்ஸ்னா நம்ம ₹200 கிட்ட வரும். ஐ திங்க் நல்ல பைன்னு நெனைக்கிறேன் 10 கிராம்ஸ்க்கு. 15 எம்எல் பாட்டில் இது. அடுத்து வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக இந்த மாரி ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் ஒண்ணு வாங்கியிருந்தேன். இது வந்து அப்படியே ஒரு பஞ்ச், ஒரு ஃப்ளாரோட ஒரு பஞ்ச் இருக்கிறது 10 கிராம்ஸ்க்கு. இது ரொம்ப கியூட்டா அழகா இருந்தது. இந்த பிங்க் ஃப்ளார்ஸ்லாம் ரொம்ப நீட்டா இருந்தது. அதனால இது வந்து ஜென்ரலா வீட்ல வைக்கலாம் அப்படின்னு வாங்குனேன். அடுத்தது வந்து தெர்மாக்கோல் பால்ஸு. குட்டி, குட்டி இந்த ஃபோம் பால்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அது வாங்குனேன். இது நம்ம நெறைய கிராஃப்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து 4 கிராம்ஸ்க்கு எனக்கு கிடைச்சது. அ இது வாங்குனேன். அ அடுத்தது வந்து உல்லன் த்ரெட் வந்து ஒரு பேக். அப்படியே ஒரு 10 பீஸ் இருக்கிற ஒரு பேக். தனியா வாங்குனா கொஞ்சம் காஸ்ட்லி. கம்பேர் பண்ணும்போது, அ ஒண்ணு வந்து 3 கிடைக்கும். இது வந்து மொத்தமாவே வந்து 10 கிராம்ஸ்க்கு வாங்குனேன். ஒரு கிட்டத்தட்ட ஒண்ணு வந்து 1 கிராம் அப்படிங்கிற மாதிரி. இந்த பேக்லயே நெறைய கலர் காம்பினேஷன் போட்ட பேக்லாம் இருக்கும். நான் என்கிட்ட இல்லாத கலரா பார்த்துட்டு, நான் வந்து இந்த பேக் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். க்ளே கிராஃப்ட்லலாம் யூஸ் பண்றதுக்கு நம்ம நார்மல் க்ளூ விட இந்த மாரி ஒரு சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணோம் அப்டின்னா நல்லாருக்கும். இது வந்து ஃபெவிஸ்டிக் மாதிரியே தான். இது இங்க வந்து சூப்பர் க்ளூ அப்படிங்கிற பிராண்ட்ல வந்து கிடைக்கும். ஆ அப்புறம் வந்து பெயிண்ட் பிரஷ் வந்து நான் IKEA போனப்ப வாங்கியிருந்தேன். இது வந்து சூப்பரா இருக்கும். இந்த குவாலிட்டியே ரொம்ப நல்லாருக்கும். ரொம்ப அந்த இது வந்து ஹோல்டர் வந்து பெருசா இருக்காது. சின்னதா தான் இருக்கும். பட் ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த பிராண்டோட இந்த IKEA பிராண்டோட பிரஷ் வந்து ரொம்ப நல்லாருக்கும். இந்த பேக்ல வந்து ஒரு 8 பீஸ் இருக்கிற பிரஷ் வந்து வந்திருந்தது. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் சைஸஸ்ல இருக்கிற மாதிரி பிரஷ். அதேபோல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டெக்ஸ்சர்ல அ இருக்கும். ஃப்ளாட் பிரஷ், ரவுண்ட் பிரஷ் அந்த மாதிரி. அ குட்டி, பெருசு அந்த மாரி எல்லாம் இருக்கும். இது ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கு. இத நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. நம்ம சேனல்ல நடந்த கிவ் அவேல நெறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி, உங்க மெயில் அதேபோல உங்க ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் ஆல்ரெடி வந்து வின்னர் செலக்ட் பண்ணிட்டு கிஃப்ட்ஸ்லாம் கூட சென்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, கம்யூனிட்டில போய் செக் பண்ணி பாருங்க. சீக்கிரமாவே அடுத்த கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ண போறேன். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரீசென்ட்டா வாங்குன கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. சிம்பிளா, ஈஸியா பண்ணக்கூடிய கிராஃப்ட் ஐடியாஸ் வந்து நெறைய இருக்கு. சேனலோட பிளேலிஸ்ட்ல நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம்.